Hello friends, welcome back to my channel Cookcooking Recipes. இன்னைக்கு நாம பார்க்க போறது கும்பகோண கடப்பா எப்படி செய்யறது பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 இல்லனா 2 பச்சை மிளகாவை துண்டா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். 5 தோல் உரிக்காத பூண்டை சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்திருக்கேன். 2 இல்லனா 3 லவங்கத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு நட்சத்திர பூவை எடுத்திருக்கேன். ஒரு பட்டையை துண்டா இங்கே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக 1/2 கப்பு தேங்காவை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெயே ஊற்றிருக்கோங்க. நான் இங்கே கல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பையும் இங்கே சேர்த்துருக்கேன். கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தாக்கா ஃப்ளேவர் ரொம்பவே இருக்கும். ஒரு 2 லவங்கத்தையும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்காது. வெங்காயம் இதுக்கு வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றும் பாதியமாக வதங்கினாலே போதும். இங்கே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே பொன்னிறமாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியாக வதங்கினாலே போதும். இந்த சமயத்தில் நான் 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றின பிறகு இங்கே நான் காய்கறிகளில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு பச்சை பட்டாணியை ஊற வச்சு அதை நான் முளைக்கட்டி சேர்த்துருக்கேன். 1 கப்பு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கேரட்டை கட் பண்ணி இங்கே சேர்த்துருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த விழுது இந்த மசாலாவோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி மினிமம் 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா நுர வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நான் ஏற்கனவே 150 கிராம் சிறுபருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இங்கே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் தண்ணியை கூட்டியும் குறைச்சியும் வைத்திருக்கோம். நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டா அடி பிடிச்சிக்கும். இந்த சமயத்தில் நான் இங்கே எல்லாமே பச்சையாக தான் நான் காய்கறிகள் போட்டு வேக வச்சேன். வேணும்னா நம்ம எல்லா காய்கறிகளையும் ஒன்றாவே தனியாக வேக வச்சு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கும்பகோண கடப்பா சப்பாத்தி, நான், ரொட்டி எதுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணலாம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இது இட்லி, தோசைக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.